Good morning students. I welcome you all to science video section. Today now we are going to see about 6th standard science subject term 2 unit 6 human organ systems. Already I post you for one video. Last video we saw about 8 major organ systems, that means skeletal system, muscular system, digestive system, respiratory system, circulatory systems, nervous system, endocrine system, excretory systems. Last video we saw about skeletal system, but today now we are going to see about sense organs and excretory systems. Let us see the topic. Let us see sense organs. Sense organs are like windows to the outside world. நம்மளோட window outside world பார்க்குறதுக்கு window எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த sense organs. There are 5 sense organs in our body. ஸோ இம்பார்ட்டண்டான 5 sense organs இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ், இயர், நோஸ், டங், ஸ்கின். ஸோ இந்த அஞ்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 sense organs in our body. Already you know that sense organs are like the windows to the outside world. There are 5 sense organs in our body such as eyes, ear, nose, tongue and skin. They make us aware of our surroundings. We are able to see, hear, smell, taste and feel only through sense organs. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் நடக்கும். ஸோ பார்க்குறது ஐஸ் மூலமாக, ஹியர் தட் மீன்ஸ் இயர், ஸ்மெல் வந்து நோஸ், டேஸ்ட் டங் அண்ட் ஃபீல் ஸ்கின். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நமக்கு இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் பாடி. ஸோ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஐஸ். ஐஸ் ஹெல்ப் அஸ் டு see திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அந்த திங்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஐ ரொம்ப முக்கியம். திஸ் கலர், ஷேப், சைஸ், வெதர் தே ஆர் நியர் ஆர் ஃபேர். ஸோ பக்கத்தில் இருக்கா இல்லை தூரமாக இருக்கா, அது என்ன கலரில் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, இப்படிலாம் நமக்கு தெரியணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐஸ். மூவ் ஆர் அட் ரெஸ்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்கா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. த ஐலைட்ஸ் அண்டு ஐலேசஸ் கீப் த ஐஸ் சேஃப். ஸோ நம்மளோட ஐயை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஐலைடும் அண்ட் ஐலேசஸும், அந்த முடி இமைகள் சொல்லுவோம்ல, கண் இமை, அந்த ஐலைட், அந்த புருவம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தி ஐ ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி கார்னியா, ஐரிஸ் அண்ட் பியூப்பல். ஸோ ரொம்ப ஐயில் வந்து ரொம்ப முக்கியமான 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்னியா, ஐரிஸ் அண்ட் pupil. See the diagram for eye. ஸோ இந்த ஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸ் வந்து ஒயிட் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் பியூப்பல் தட் மீன்ஸ் அந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் பியூப்பல். அண்ட் கார்னியா வந்து அந்த அதை சுற்றிலும் அந்த ஒரு லேயர் வரும், அந்த அவுட்டர் லேயர், இமைக்கு மேலே ஒரு அவுட்டர் லேயர் வரும், அதுதான் கார்னியான்னு சொல்லுவோம். ஐரிஸுங்கிறது டார்க் ப்ளூ கலரில் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஐரிஸு. ஸோ ஐரிஸ் வந்து ஐரிஸு, பியூப்பல் அண்ட் கார்னியா, இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டினா இருக்கும், இந்த பிளாக் சைடு இருக்கும். ஸோ இந்த ரெட்டினா வந்து அது என்ன கலரிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு விஷுவலாக காமிக்கிறதுக்கு தான் ரெட்டினா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐயோட ஸ்ட்ரக்சர். இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி படிப்பீங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த ஐ ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ் நேம்லி கார்னியா, ஐரிஸ் அண்ட் பியூப்பல். நெக்ஸ்ட் let us see ear. ஸோ இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது இல்லைனா நம்மளால் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்க முடியாது. ஓகே, ஸோ இயர்ஸ் ஹெல்ப் டு ஹியர் அண்ட் டிஃப்ரென்சியேட் சவுண்ட் அரவுண்ட் அஸ். என்ன சவுண்டு, இது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃப்ரென்சியேட் பண்ணுறதுக்கு இயர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த இயர்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் இன் மெயின்டைனிங் த பேலன்ஸ் ஆஃப் த பாடி வென் வி ஆர் வாக்கிங், ரன்னிங் ஆர் கிளம்பிங். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்மளோட பாடியை வந்து மெயின்டைனிங் ஆஃப் த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எது இந்த இயர் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங், வாக்கிங் அண்ட் கிளம்பிங். த இயர் ஹேஸ் 3 மேஜர் பார்ட்ஸ். ஸோ ஐக்கு எப்படி 3 மேஜர் பார்ட் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இயருக்கும் 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா த அவுட்டர் இயர், த மிடில் இயர் அண்ட் த இன்னர் இயர். ஸோ அவுட்டர் வெளிப்புறத்துது, மிடில்னா மிடில் இருக்கிறது, இன்னர் மீன்ஸ் தட் மீன்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இது மாதிரி 3 மேஜர் பார்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது இன் இயரில். The outer ear in human beings is made up of an external flap called
பின்னா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ the outer layer நம்ம மடக்குறோம்ல, ஸோ மடக்கி அந்த இது பண்ணுறது தான் outer layer சொல்லுவோம். the outer layer human beings is made up of an external flap called pinna. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பின்னான்னு சொல்லுவோம். see the diagram for ear. ஸோ இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு, த இயர் ஹேஸ் 3 மேஜர் பார்ட்ஸ், த அவுட்டர் இயர், த மிடில் இயர் அண்ட் த இன்னர் இயர். அவுட்டர் இயர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னு நம்ம வெளியில் இருக்கும் பாருங்கள், அதுதான் அவுட்டர் இயர். அண்ட் மிடில் இயர் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள், அதுதான் உள்ளே இருக்குது மிடில் இயர். அண்ட் இன்னர் இயர் வந்து இந்த ப்ளூ கலர் அந்த அது உள்ளே போகிறது எல்லாமே இன்னர் இயர் தான். த அவுட்டர் இயர் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃப்ளாப் கால்ட் பின்னா. Next you will see the skin. Skin is the largest sense organs as it covers the whole body. ஸோ இருக்கிறதுலே நம்மளோட லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்னு தான். அது நம்மளோட ஃபுல்லாக பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸோ ஸ்கெலிட்டன் மட்டும் இருந்தால் நம்ம பார்க்கவே எப்படி இருக்கும், ஒரு அசிங்கமான ஒரு ஃபிகராக நமக்கு தெரியும். ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறது, அந்த ஸ்கெலிட்டனை ஃபுல்லாக கவர் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோல் பாடிக்குமே கவர் பண்ணுறது இந்த ஸ்கின் தான். த ஸ்கின் ஹெல்ப்ஸ் டு ஃபீல் த திங்ஸ் அரவுண்ட் அஸ் பை டச்சிங், தட் இஸ் வெதர் தே ஆர் ஹாட் ஆர் கோல்டு. ஸோ இது ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணாலே நமக்கு தெரிய வைக்கிறது எது, இந்த ஸ்கின் தான். ஸ்மூத்தாக இருக்கா, ரஃப்பாக இருக்கா, ட்ரையாக ஆர் வெட்டாக இருக்கா, இல்லை ஹார்ட் ஆர் சாஃப்டாக இருக்கா, இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன்லாம் நமக்கு தெரியணும்னா அது சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் ஸ்கின் ஆர்கன் மூலமாக தான் நமக்கு தெரியும். ஸ்கின் கவர்ஸ் த பாடி அண்ட் ப்ரொடக்ட்ஸ் இட் ஃபார்ம்ஸ் ஜெர்ம்ஸ். ஸோ ஸ்கின் கவர்ஸ் த பாடி அண்ட் ப்ரொடக்ட்ஸ், நம்மளோட பாடியை கவர் பண்ணுது அண்ட் ப்ரொடக்ட் பண்ணுது. இட் ஃப்ரம் ஜெர்ம்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுது. ஓகேவா? இட் ஆல்சோ கீப்ஸ் த பாடி மாய்ஸ்ட் அண்டு ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர். நம்மளோட பாடி டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்ணுற ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின்னு தான். எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட் இருந்தால் அதை வெளியே ரிமூவ் பண்ணுறது, அதாவது வேர்த்து வெளியில் வர்றது ஸ்கின் மூலமாக தான் வரும். ஸோ வாட்டர் கண்டென்ட் வேணும்னாலும் அதை எடுத்துக்கிறது ஸ்கின் மூலமாக தான் எடுக்கும். ஸோ ஓகே, ஸோ அதனால தான் ஸ்கின் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படிம்பாங்க. Next you will see the functions of the skin. So function ஸ்கின்னோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஃபார்ம்ஸ் அன் எஃபெக்டிவ் பேரர் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் பை மைக்ரோப்ஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ்லேருந்து அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு செக்யூர் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கின் தான். ஸ்கின் ஹெல்ப் அஸ் டு சிந்தசிஸ் விட்டமின் டி யூஸிங் சன்லைட்டு. ஸோ விட்டமின் டி நமக்கு வேணும். ஸோ மற்ற மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் மற்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், சாப்பிட்றோம், அதனால் கிடைக்குது. பட் விட்டமின் டி வந்து நமக்கு ஸ்கின் மூலமாக தான் உள்ளே போகுது. ஸோ அதனால தான் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் வைக்கிறது. ஸோ அந்த ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுற அந்த 10 மினிட்ஸாவது அந்த சன்லைட் வந்து உங்களோட ஸ்கின்னில் படும். ஸோ விட்டமின் டி வந்து தானாகவே என்ன ஆகும், ப்ரிப்பேர் ஆகும். ஸோ ஸ்கின் ஹெல்பஸ் டு சிந்தசிஸ் பண்ணும். ஸோ விட்டமின் டியை சிந்தசிஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா சன்லைட் மூலமாக இந்த ஸ்கின்னு தான், நம்மளோட ஸ்கின்னு தான். ஸோ விட்டமின் எல்லா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம்ல, அதே மாதிரி விட்டமின் டி ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் மார்னிங் வெயிலில் வந்து நிற்கணுங்கிறது. ஸோ விட்டமின் டி வந்து டேரெக்டாக நமக்கு கிடைக்கும். See the diagram for skin. So skin is also 3 layer are present in. Okay, so first பார்த்தீங்கன்னா இன்னர், மிடில் அண்ட் அவுட்டர். ஸோ இன்னரில் வந்து லிப்பிட்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுது. அது மிடில் லேயர் இருக்குது. அண்ட் அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முடியெல்லாம் வரும்ல, ஸோ அதெல்லாம் அந்த அவுட்டர் லேயரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see டேக் கேர் ஆஃப் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் 5ஐயும் நம்ம எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், do not read in very bright or very dim light and also in moving vehicle. ஸோ நம்ம படிக்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்க லைட்டு முன்னாடி உட்காந்து படித்தாலும் நமக்கு பாதிப்பு இருக்கும். அண்ட் ரொம்ப டிம்மாக இருக்க லைட்டு முன்னாடி உட்காந்து படித்தாலும் நம்ம கண்ணுக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ நார்மலாக இருக்க லைட் வேயில் வந்து நம்ம உட்காந்து படித்தா நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எப்போதும் கொஞ்சம் படிக்கணும். ரொம்ப பக்கத்துலேயோ வச்சு ரொம்ப லாங்கோ வச்சு நம்ம படிக்கக்கூடாது. ஒரு 25 சென்டிமீட்டர் வரையும் அந்த நம்ம ஐ இது இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே நம்ம படித்தா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மூவிங்கில் இருக்க போய் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அதுவும் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸு பாதிப்பாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் எக்ஸ்போசிங் ஐஸ் டு ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் டெலிவிஷன், கம்ப்யூட்டர், லேப்டாப் அண்ட் செல்ஃபோன் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்த மாதிரி டிவி பார்க்குறது, ரொம்ப அதிக நேரம் டிவியும் பார்க்கக்கூடாது, கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம கண்ணுக்கு வந்து பாதிப்பாகும். ஸோ இதை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ கம்மியான டைமில் யூஸ் பண்ணணும். தேவைப்படுறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாதப்போ ரொம்ப அதிக நேரம் செல்ஃபோன்ஸ், டிவி இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அண்டு டூ நாட் ரப் யுவர் ஐஸ் ஹார்ஸ்லி. நம்ம ஐயை போட்டு ரொம்ப ஹார்ஸாக
என்ன பண்ணக்கூடாது, ரப் பண்ணக்கூடாது. ஸோ சீக்கிரம் என்ன ஆயிடும், நம்ம கண்ணே ரெடியூஸ் ஆயிடும். ஸோ அதனால் கண்ணிலலாம் அதிக கண், மூக்கு, நோஸ், இந்த மவுத் இதிலலாம் கை வைக்கிறதவே அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வாஷ் யுவர் ஐஸ் ஜென்ட்லி வித் க்ளீன் வாட்டர் 2 or 3 times as a day. பர் டேக்கு வந்து 2 or 3 times வந்து நம்ம ஐ வந்து என்ன பண்ணணும், நல்லா கூலாக இருக்க க்ளீன் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் இயர் ஷுட் பி ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹாட் ப்ளவுஸ். அதாவது வந்து இயரில் வந்து இந்த பின் விடுறது இந்த மாதிரி எதுவுமே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஷுட் நெவர் ட்ரை டு பிரிக் இயர்ஸ் வித் டூத் ப்ரஷ் ஆர் ஹேர் பின்ஸ் வித் ஆர் டேஞ்சரஸ் பார்ட்டிகல்ஸ் பிகாஸ் இட் மே பஞ்சர் த இயர் ட்ரம் அண்டு கேஷ் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இல்லையோட நம்ம ட்ரம் இருக்குல்ல, இயர் ட்ரம் இருக்குது உள்ள. ஸோ அதில் வந்து ஏதாவது பஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு காது சரியாக கேட்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ ஒன்ஸ் ஷுட் பாத் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே டு கீப் ஸ்கின் க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ். ஸோ நம்மளோட ஸ்கின்னை எப்போதும் க்ளீனாக சுத்தமாக வச்சுருக்கோம். ஸோ பர் டே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டைம்ஸ் வந்து என்ன பண்ணணும், குளிச்சிடணும். நெக்ஸ்ட் சி த எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரியேட்டரி தட் மீன்ஸ் தேவையில்லாததை வெளியே அனுப்புறது தான் எக்ஸ்கிரியேட்டரி சொல்லுவோம். த நைட்ரோஜன்ஸ் வேஸ்ட் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி பை த எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம்ஸ். த நைட்ரோஜன்ஸ் மீன்ஸ் வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை தான் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். இட் இஸ் கம்போஸ்டு ஆஃப் கிட்னி, யுரேட்டஸ், யூரினரி பிளண்டர் அண்ட் யுரேத்ரா. ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு, எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ லெட் அஸ் see the kidney part. See, there are bean-shaped structure present in the abdominal cavity. ஸோ abdominal cavityயில் வந்து பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் கிட்னி. ஓகே. த ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னி ஆர் கால்டு நெப்ரான்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு கேட்டால் கிட்னிக்கு நெப்ரான்ஸ் சொல்லுவோம். விச் ஃபில்டர் த பிளட் அண்டு ஃபார்ம் த யூரின். ஸோ பிளட்டில் வந்து நிறையா இதெல்லாம் இருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு யூரினை தேவையில்லாத அனுப்புறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெப்ரான்ஸ் தான். ஓகே. சி த டயக்ராம் ஃபார் கிட்னி. ஸோ இது வந்து இதில் வந்து ரெட் கலர் ஒரு டியூப் இருக்கும், அதுதான் பிளட் வித் வேஸ்டேஜ்லாம் அதில் தான் இதாகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள், அதுதான் பிளட் வித்தவுட் வேஸ்ட் யூரினேட்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிட்னியோட சேப்பு மெடுலா இருக்கும் அண்டு கார்டெக்ஸ் இருக்கும். மெடுலா வந்து உள்ளே இருக்கும், கார்டெக்ஸ் அந்த அவுட்டர் லேயராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ நெப்ரானோட ஸ்ட்ரக்சர் தான் உள்ளே உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அதுதான் வந்து நெப்ரானோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் நெப்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் கிட்னியில். ஓகே. ஸோ என்ன சொல்கிறோம், there are bean-shaped structure present in the abdominal cavity. The functional units of the kidney are called nephrons. ஃபில்டர், ஒரு ஃபில்டர் காஃபி எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறோமோ அதை மாதிரி பிளட்டில் உள்ள வேஸ்டேஜெல்லாம் ஃபில்டர் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெப்ரான்ஸா வித் ஃபில்டர் த பிளட் அண்ட் த ஃபார்ம் ஆஃப் த யூரின். ஸோ வேஸ்டேஜெல்லாம் என்ன பண்ணும், யூரினாக வெளியில் அனுப்போம். ஸோ இதுதான் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் let us see the do you know. why do we drink water? ஏன் வந்து தண்ணி குடிக்கிறோம்? our body contains about 70% of water. ஸோ நம்ம பாடி நார்மலாகவே 70% of water content எப்போதுமே இருக்கணும். some parts have more water like the grey matter of the brain. ஸோ பிரெயினில் grey matterனு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த பார்ட் வந்து எப்போதுமே 85% வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அண்டு சம் லெஸ் லைக் ஃபேட் செல்ஸ் வந்து அபவுட் 15%. ஸோ நம்ம பாடியிலேயே 85% வந்து அந்த கிரே மேட்டர் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு பார்த்துங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வி நார்மலி கன்சியூம் 1.5 to 3.5 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ ஃபுட்டு மூலமாகவோ இல்லை தனியாக வாட்டராகவோ இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டில் தான் மோஸ்ட்லி இந்த கிரேப்ஸ் இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டா அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகம் இருக்கும். ஸோ இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், அப்புறம் வாட்டர் தேர்டு நம்ம நார்மலாக குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் 1.5 to 3.5 liters வந்து வாட்டர் எப்போதும் நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சீத டயக்ராம். ஸோ வாட்டர் வந்து குடிக்கிறோம், அது ஸ்வெட்டாக வெளியில் அவுட் ஆகுது அண்ட் யூரினாவும் வெளியில் போகுது. ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ மினிமம் 1.5 to 3.5 லிட்டராவது தண்ணி குடிங்க. ஸோ நெக்ஸ்ட் let us see the excretory systems-ஓட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ வில் see the renal artery. ஸோ renal arteryன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டியூப் மேலேருந்து வருது பாருங்கள், அதுதான் renal artery. ஸோ brings blood containing oxygen and urea from the
அரோட்டா டு த கிட்னிஸ். ஸோ ஆக்சிஜன் யூரியாவோட பிளட்டை எடுத்துகிட்டு வர்றது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீனல் ஆர்டரி தான். நெக்ஸ்ட் சி த ரீனல் வெயின். ஸோ ரீனல் வெயின் இருக்குது. ரீனல் வெயின் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, ஸோ அந்த டியூப்பை தான் ரீனல் வெயின் சொல்லுவோம். ஸோ பிரிங்ஸ் ஃபில்டர்டு பிளட் ஃப்ரம் த கிட்னிஸ் டு த இன்ஃப்ரல் வீனா கேவ். ஸோ வீனா கேவ் மூலமாக இதாகும். ஸோ இதில் வந்து ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும், ஃபில்டரிங் பிரிங்ஸ் ஃபில்டர் பிளட்டில் உள்ளதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கனால தான் அது ப்ளூ கலர் டியூப்பில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் யூ வில் see the ஸோ யுரேட்டர்னு ஒரு டியூப் இருக்குது பாருங்கள் எல்லோ கலரில். ஸோ அதுதான் சொல்லுவோம் கேரிஸ் யூரின் ஃப்ரம் த கிட்னி டு த யூரினரி பிளண்டர். ஸோ யூரினரி பிளண்டருக்கு கொண்டு போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த யுரேட்டர் தான். நெக்ஸ்ட் யூ வில் see the kidneys just inside the back ribs தட் மீன்ஸ் நெஞ்செலும்பு சொல்லுவோம்ல. ஸோ அங்கே அந்த ரிப்ஸ் நெஞ்செலும்புக்கு உள்ள மிடில் கொஞ்சம் ஜஸ்ட்டில் இருக்கும். ஜஸ்ட் இன்சைட் த பேக் ரிப்ஸ் ரெகுலேட் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் த பாடி. நெக்ஸ்ட் யூ வில் see the urinary bladder. urinary bladder வந்து எக்ஸ்பேண்டபிளாகவும் இருக்கும். மஸ்குலர் ஷாக் தட் ரிட்டைன்ஸ் யூரின் அன்டில் இட் இஸ் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் த பாடி. மஸ்குலர் சாக் தட் மீன்ஸ் பை சொல்லுவோம். ஸோ அந்த யூரின் இது வந்து ஒரு எக்ஸ்பேண்டபிளாக இருக்கும். ஸோ அந்த யூரினை வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குது எதுன்னு கேட்டால் இந்த யூரினரி பிளண்டர் தான். நெக்ஸ்ட்டு யுரேத்ராங்கிறது அந்த கீழே யூரினரி பிளண்டருக்கு கீழே இருக்கும். இந்த டியூப் த்ரூ விச் யூரின் இஸ் யூரினை டிஸ்சார்ஜ் பண்ணுறது ஃப்ரம் த பாடி. இட் இஸ் சரௌண்டட் பை மசில்ஸ் தட் அலோ இட் டு த கண்ட்ரோல் யூரினேஷன்ஸ். ஸோ அது சரௌண்டடை சுற்றி உள்ள மசில்ஸ் தான் தட் அலோ டு த கண்ட்ரோல் ஆஃப் யூரினேஷன்ஸ். அந்த யூரினேஷன் இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம்ஸ். எப்படி சாப்பிட்றது, எக்ஸ்கிரியேட்டரி என்னெல்லாம் உள்ள இதாகி எக்ஸ்கிரியேட் ஆகுதோ அந்த தேவையில்லாத வெளில அனுப்புறது தான் எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அது ஃபுட் ஐட்டம்ஸ் அது தேவையில்லாததாக இருக்கலாம், அது வாட்டர் கண்டென்ட்டில் தேவையில்லாததாக இருக்கலாம். ஓகே. ஸோ டுடே யூனிட் 6 Human organ system lesson is completed. Okay, I will send you for book back answers. Thank you students.